அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்முடைய சாஸ்திரத்தில் திருமணமான பெண்களுக்கு முக்கியமான பல்வேறு விஷயங்களை ரொம்பவும் முதன்மையானது மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த புனிதமான உறவின் முதன்மையான ஒரு அடையாளமே அந்த மாங்கல்யம் தான். அந்த மாங்கல்யத்தை எப்போ மாற்றணும், ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை மாற்றணும், எந்த கிழமையில் மாற்றணும், எந்த காலத்தில் மாற்றினா கணவனுடைய ஆயுள் நீடிக்கும், எந்த கிழமையில் மாற்றக்கூடாது, யாருக்கு முன்னாடி தாலியை காட்டக்கூடாது, தாலியை பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மனைவியினுடைய மாங்கல்யம்தான் கணவனுடைய ஆயுளையும் கணவன் மனைவிக்கே எடுக்கக்கூடிய ஒற்றுமையும் வாழ்க்கையில் அவங்களுடைய உயர்வையும் தீர்மானிக்கும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சிறப்பம்சங்கள் தரக்கூடிய இந்த மாங்கல்யத்தை பெண்கள் எப்பொழுது அணிய வேண்டும், எப்போது மாற்றிக்கொள்ள வேண்டும், யார் முன்னாடி மாற்றக்கூடாது அப்படின்னு பல்வேறு முக்கியமான விஷயங்களை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தாலியை பற்றின பல்வேறு மகத்துவமான விஷயங்கள் தெரியாமல் பெண்கள் இந்த தாலியை பயன்படுத்துவதால் தான் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே பல்வேறு விதமான சண்டைகள் ஏற்படுவது, இதனால் கணவன் மனைவி பிரியக்கூட வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கணவனுடைய வளர்ச்சிக்கும் இந்த தாலிக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. திருமணமான பெண்கள் வருடத்துக்கு அதிகபட்சம் 2 அல்லது 3 முறை மட்டுமே தாலியை மாற்றணும், அதுக்கு மேல தாலியை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க தாலியை மாத்துறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில கிழமைகள் மட்டும்தான் நீங்க தாலியை மாற்றணும். திங்கள், செவ்வாய், வியாழன் இதுபோல் சிறப்பு வாய்ந்த இந்த கிழமைகளை மட்டும்தான் நீங்கள் தாலியை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வெள்ளிக்கிழமையில் தாலியை மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அதுமா தாலியை நீங்கள் மாற்றுவது வீட்டினுடைய ஐஸ்வர்யத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் குறைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி என்பது ஒரு பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு யோகத்தையும் கணவனுடைய ஆயுளையும் வளர்ச்சியும் தரும். அந்த வகையில் ஆடிப்பெருக்கன்னைக்கு ஒரு பெண் தாலி மாற்றினால் கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும், அவருடைய வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் திருமணமான பெண்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாலிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தாலிக்கு தீபாராதனை காட்டணும். சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலியை தீபத்தின் முன்னாடி வைத்து வணங்குவதன் மூலம் அந்த தாலியின் மூலம் அமோகமான சக்தியும் ஆசீர்வாதமும் லட்சுமி கடாட்சமும் அந்த பெண்ணுக்கும் அந்த கணவருக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாக பெரியவங்க திருமணமான பெண்கள் தாலி நெஞ்சுக்குழிக்கு கீழவும் தொப்புளுக்கு மேலும் இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய தாலி மாங்கல்யம் தான் பெண்ணுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் கணவனுடைய ஆயுளையும் அதிகரிக்கும் என சொல்றாங்க. பொதுவாக பெண்கள் தாலி மாத்துறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில கிழமைகளை மாற்றணும். அதுவும் யாருக்கும் தெரியாம பூஜரையில் அமர்ந்து கிழக்கு திசை நோக்கிவாறு அமர்ந்து தாலியை மாற்றுவது மிகவும் உத்தமம், சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஒரு பெண் கர்ப்பம் தரித்திருந்தால் அந்த காலத்தில் தாலி மாற்றுவது உகந்ததல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால கர்ப்ப காலத்தில் திருமணமான பெண்கள் தாலி பிரித்து கோக்குறதோ இல்லை தாலி மாற்றுவதோ கூடாது. மேலும் தாயும் மகளும் எதிரெதிராக தாலியை காட்டக்கூடாது. மேலும் சகோதரிகளும் தாலியை எதிரெதிராக பார்க்கக்கூடாது. இது மிகப்பெரிய தோஷத்தையும் மிகப்பெரிய பிரச்சனையையும் ஏற்படுத்தும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகளும் கணவன் மனைவி பிரிவதற்கும் வாய்ப்புண்டு. மேலும் தாலியை மாற்றும் போது பழைய தாலி கயிறு கழுத்திலே இருக்க வேண்டும். புதிய தாலி கயிறில் பழைய தாலி கயிறில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தங்கங்களும் நாணங்களும் குழல்களும் மாட்டிய பிறகு பழைய தாலி கயிறை கயிற்ற வேண்டும். பொதுவாக திருமணமான பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தாலியில் மஞ்சள் பூசி வருவது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மென்மேலும் அதிகரிக்கும். மேலும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய திருமண நாள் அன்று மிகவும் குறைந்த அளவு தங்கமாவது வாங்கி தாலியில் போட்டாலோ அல்லது தங்கம் வாங்கக்கூடிய பழக்கம் இருந்தாலோ அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் மென்மேலும் அதிகரிக்கும். மேலும் தாலியானது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக கருதப்படுது. மேலும் ஒரு வீட்டுக்கு வாழப்போகிற பெண் அந்த வீட்டினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் முதன்மையான காரணமாக அமைகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண் தாலியில் எக்காரணத்தை கொண்டும் இரும்பு பொருளை சேர்க்கக்கூடாது. தாலி என்பது மகாலட்சுமி அம்சம் கொண்டது. இதனால் தாலியில் இரும்பு பொருளை சேர்ப்பதன் மூலம் லட்சுமி கடாட்சம் குறையும். மேலும் சனீஸ்வர பகவானுடைய தோஷத்துக்கு ஆளாகும். அதனால் தாலியில் இரும்பு பொருள் சேர்க்காமல் பார்த்துக்கொள்ள
கொள்ள வேண்டும். மேலும் தாலியில் வந்து எத்தனை கிராமில் எத்தனை பவுனில் போட்டால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒற்றைப்படையில் தான் அது இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். அப்படி ஒற்றைப்படையில் இருப்பதில் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னா, எண்களில் இரட்டைப்படை இருந்துச்சுன்னா எளிமையான முறையில் பிரிச்சிடலாம். ஆனால் ஒற்றைப்படையில் இருந்தால் அது பிரிக்க முடியாது. அதே போல தான் தாலி ஒற்றைப்படையில் இருந்தால் கணவன் மனைவியை பிரிக்கவே முடியாது என்பதற்காக தான் தாலியை பொறுத்த வரைக்கும் அது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒற்றைப்படையில் இருப்பது போல் அமைந்தால் கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அவங்களுடைய ஆயுள் காலம், அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு நல்ல வலிமையாக இருக்கும் என்பது ஐதீகம். அதனால தான் தாலியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய உறுக்குகளுடன் சேர்த்து மொத்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் வரணும். தாலி கயிற்றில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் ஒன்று, அதனுடன் நீங்கள் எதை சேர்த்தாலும் மொத்த கூட்டுத்தொகை ஒற்றைப்படையாக வர வேண்டும். தாலியில் சில உறுக்குகள் சேர்ப்பாங்க. குண்டு, நாணக்குழாய், கருமணி, அன்னாச்சி பழம், வாழைப்பழம் சீப்பு, மாம்பழம், பவளமணி, இது போல் பல்வேறு விதமான உறுக்குகள் சேர்ப்பாங்க. இந்த உறுக்குகள் தாலியுடன் சேர்த்தும் ஒற்றைப்படையில் வர வேண்டும். உதாரணமாக மஞ்சள் கயிற்றில் ஒரே ஒரு தாலி இருக்குது, அது ஒற்றைப்படை. அதனுடன் 2 குண்டு சேர்த்திங்கன்னா மொத்தம் 3, அதனுடன் 2 நாணங்கள் சேர்த்தா மொத்தம் 5. இது போல் ஒற்றைப்படையில் அமைவது போல் நீங்கள் மாங்கல்யத்தில் உறுக்குகள் சேர்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, முன்னேற்றம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அதீதமாக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எளிதில் அவர்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. தாலியில் சேர்க்கப்படும் உறுக்குகள் வந்து உங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது கணவருடைய குடும்ப வழக்கப்படி எப்படியோ அதன் பிரகாரம் நீங்கள் தாலியில் உறுக்குகள் சேர்த்துக்கொள்ளலாம். தாலியில் சில பொருட்கள் சேர்த்துக்கொள்வதன் மூலம் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் கருமணி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு விதமான எதிர்மறையான விஷயங்களும் கந்திஷ்டிகளையும் ஏற்படுத்தும், பொறாமையான விஷயங்கள் ஏற்படுத்தும். என்னுடைய கணவர் இப்படி இல்லையே, என்னுடைய மனைவி இப்படி இல்லையே அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு ஏக்கத்தையும், அந்த ஏக்கம் உங்கள் மீது ஒரு கந்திஷ்டியாக வரும்போது அதை தடுப்பதற்காக கருமணியை நீங்கள் தாலியில் பயன்படுத்தலாம். இந்த கருமணியை பயன்படுத்துவதன் மூலம் கணவன் மனைவியின் மீது இருக்கக்கூடிய கந்திஷ்டி, பொறாமைகள் அனைத்தும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கணும். கணவனுக்கு தகாத உறவு, தவறான ஒரு உறவு இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துட்டு அதை நிறுத்திட்டு மீண்டும் மனைவியுடன் வந்து சேரணும். கணவன் மனைவிக்கிடையே செல்வம் செல்வாக்கு ரொம்ப அதிகரிக்கணும், வீண் பண விரயம் தடுக்கணும் அப்படின்னா பவளமணியை நீங்கள் மாங்கல்யத்தில் சேர்க்கணும். இந்த பவளமணி என்பது கணவன் மனைவிக்கிடையே அன்பையும், கணவன் ஏதாவது தவறான உறவில் இருந்தாங்க அப்படின்னா அதை மாற்றும் குணத்தையும், வீட்டில் பணப்புழக்கத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த பவளமணிக்கு உண்டு. மேலும் வீண் பண விரயத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த பவளமணிக்கு உண்டு. எந்த ஒரு பெண் மாங்கல்யத்தில் பவளமணியை போடுறாங்களோ அந்த பெண் கணவர் வீட்டில் ராணி போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு செல்வாக்கையும் அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் இந்த பவளமணி அந்த மாங்கல்யத்தை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு அளிக்கும் என்பது ஐதீகம். சில பெண்கள் மாமியார் வீட்டிலும் சரி கணவனிடத்திலும் சரி மரியாதையும் கௌரவமும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்தில் இந்த பவளமணி அணிந்திருந்தாங்க அப்படின்னா செல்வாக்குடன் ரொம்பவும் அன்பாகவும் மரியாதையாகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பெண்ணாக விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு சக்தி அந்த பவளமணி அந்த பெண்ணுக்கு அளிக்கும். மேலும் தாலி செயின் பொறுத்த வரைக்கும் எத்தனை பவுனில் எடுக்கணும், எத்தனை பவுனில் எடுக்கக்கூடாது, தாலி செயினை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படையில் வருவது போல் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். 1 பவுன், 3 பவுன், 5 பவுன், 7 பவுன், 9 பவுன், இது போல் ஒற்றைப்படையில் வருவது போல் நீங்கள் தங்கத்தில் தாலி செயின் எடுத்துக்கொண்டு தாலி மற்றும் உறுக்குகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் மஞ்சள் கயிறில் இணைத்து நீங்கள் தாலி அணிந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷம், சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதை தவிர்த்து இரட்டைப்படையில் வருவது போல தாலி செயின் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் ஒரு சிலர்லாம் தாலியை கோவில் உண்டியில் போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். இது மிகப்பெரிய வேண்டுதல் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் கணவனுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் ரொம்ப லேட்டாக நடந்திருக்கும். இது போல நபர்கள் திருப்பதிக்கோ குலதெய்வம் கோவிலுக்கோ இல்லை அவங்க இஷ்ட தெய்வத்துக்கோ தான் அணிந்திருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தை உண்டியில் போட்டுருவாங்க. இது தவறு கிடையாது. இது அவங்களுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வேண்டுதலாகவும், அவங்களுடைய திருமணம் நீண்ட காலம் தடைப்பட்டு இருக்கும், அது நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு நன்றி செலுத்தக்கூடிய நேர்த்திக்கடனாகவும் கருதப்படுது. நீங்கள் உங்களுடைய திருமாங்கல்யத்தை நேர்த்திக்கடன் செலுத்திய பிறகு அதே கோவிலில்
மஞ்சளை கயிறில் கட்டி நீங்கள் கணவர் மூலம் கழுத்தில் கட்டிக்கலாம். தாலி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தங்கத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வெள்ளியில் கூட தாலி அணிந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. வெள்ளி என்பது மகாலட்சுமியினுடைய அம்சமாகவும் சுக்கிரனுடைய அம்சமாகவும் கருதப்படுது. தங்கத்தில் தாலி அணிந்தால் ஏற்படக்கூடிய சக்தி, அதிர்ஷ்டம், பலன்கள் வெள்ளியில் அணிந்திருப்பதால் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி என்பது மருத்துவ ரீதியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய ஒரு பொருள். மேலும் வெள்ளி என்பது மகாலட்சுமி அம்சம் பெற்றதாகவும் சொல்லப்படுது. தங்கத்தில் அணிந்திருந்தால் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமோ அதை விட பல மடங்கு அதிர்ஷ்டமும் மகிமையும் நிறைந்தது தான் தாலியை வெள்ளியிலும் அணிந்திருந்தால். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.